ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இன்னைக்கு நம்ம ரித்தனையும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்னைக்கு வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தரப்பில் தாக்கல் பண்ணதில் அந்த பெட்டிஷனில் வந்து நாங்கள் இன்டர்வியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்டர்வியூனல் பெட்டிஷனில் மனுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேஸஸை. நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது. இன்பிட்வீன் டைமில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறைய லேக் இருக்குது. அதாவது எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணதில் கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியமும் எல்லாத்துக்கும் பரவி இருக்குது. ஈவன் தோ வந்து கம்ப்ளைண்ட் சைட்லேருந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து டெத் நோட் ரிலேட்டடாக வந்து எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனே மென்ஷன் பண்ணலை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கு இடையில் நடைபெறுற மாதிரி புகாதார தரப்பில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலான்னு இருப்போம். நாளைக்கு என்ன மாண்புமிகு நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். தேங்க்யூ. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஸ்டில் எங்களுக்கு வந்து இன்னும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எங்கள் சைடு அதாவது புகார்தாரருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி இது வரைக்கும் சொல்லலை. 3வது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து 1 to 2 பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. 3rd அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்காண்டிங்கு. அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்யறக்கோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கலை. இது வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க. 3வது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து மூணு எதிரிகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரிய வருது. ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே மீடியா நீங்கள் எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க. போலீஸ் கால்டி இருக்குது. அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் சூசைட் நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. வழக்கு வந்து நம்ம புகார்தார தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. புகார்தாரர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை. ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்குது. இதில் வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்குது. அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தராக என்ன இதுன்னு தெரிய வருங்க. 3வது குற்றவாளி வந்து இந்த கைது பண்ணலாம். அவங்க ஸ்டில் அப்ஸ்காண்டாக தான் இருக்காங்க. அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லலை. போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி போலீஸ் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லலை. இன்னும் பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. இது பொண்ணோட அம்மா வந்து ஜெயிலில் அவங்களுக்கு வந்து வெளியிலிருந்து சாப்பாடு போகுது அந்த மாதிரி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவாக வந்து எல்லா வழக்குலையுமே நிறையா இருக்குது. குற்றம் சாட்டப்படுறவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாகவே நிறைய குற்றங்கள் இருந்துட்டு தான் வருது. இது சம்மந்தமாக சிறைத்துறை தான் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ளே இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்பு உணர்றதுக்கான காலம் இது. அங்கேயே சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும், குற்றவாளிகளுக்கு பயமில்லாத தன்மையும் தான் ஏற்படுத்தும். அட்வொகேட் மோகன்குமார், அவினாசி. புகார் தரப்புல வந்து இன்டர்வியூ ஃபைல் பண்ணியிருக்கேன்.